Welcome to Shubha's World. இந்த வீடியோல நம்ம postpartum pain relief பத்தி பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி shout out time. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். என்னோட சேனலில் ஆல்ரெடி சிசேரியன் ரிகவரி அப்படின்னு ஒரு வீடியோ அண்ட் நார்மல் டெலிவரிக்காக பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ சீக்கிரமே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நான் அந்த வீடியோஸ் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்னோட சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட் பேஜ்க்கு போனீங்கன்னா அதுல போஸ்ட்பார்ட்டம் கேர் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட்பார்ட்டம் ஆஃப்டர் டெலிவரி ஸ்டேஜ் இருக்குல்ல, அதை பத்தின வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் அந்த பிளேலிஸ்ட்ல ஃபுல்லா இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் செக் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல ஸ்பெசிபிக்கா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வலியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எதனால நம்மளுக்கு வலி வருது அண்ட் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டெலிவரி ஆன அப்புறம் பெயின் வலி அப்படிங்கிறது டோட்டலி நார்மல். எதனால பெயின் நார்மல் டெலிவரிக்கு அப்புறம்? நீங்க இப்போதான் 40 வீக்ஸ்க்கு வயிற்றுல வளர்ந்த அந்த குழந்தைய நீங்க இப்ப டெலிவர் பண்ணிருக்கீங்க. அது வெஜைனல் பர்த்தா இருந்தாலும் சரி, சிசேரியன் டெலிவரியா இருந்தாலும் சரி, உங்க உடம்பு அதை கோ த்ரூ பண்ணி முடிச்சிருக்கு இப்பதான். அண்ட் அந்த டெலிவரின்ற ப்ராசஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டிச்சஸ் பார்ட் ஆஃப் இட். சிசேரியன் டெலிவரியா இருந்தா வயிற்றுல ஸ்டிச்சஸ் இருக்கும். அண்ட் நார்மல் டெலிவரி, அதாவது வெஜைனல் பர்த்தா இருந்தது அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் டேர்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ அடியில உங்களுக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும். அது தாண்டி யூட்டரஸ் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது குழந்தை பிறந்த உடனேயே. அண்ட் அதுவும் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதோ இல்லையோ, 2வது டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகும். அந்த யூட்டரஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது வரக்கூடிய வலி. ஆல்சோ நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது கூட அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த லெட் டவுன், அந்த மில்க் ஃப்ளோ ஆகுற டைம்ல அப்போ எல்லாமும் அந்த வலி நல்லா ஃபீல் பண்ண முடியும். டெலிவரிக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் லைக் உங்களோட எழுந்து போய் பாத்ரூம்க்கு போறது, யூரின் பாஸ் பண்றது, மோஷன் பாஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அது கொஞ்சமா தான் திரும்ப நம்மளுக்கு பழக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பிரெக்னன்சிலேயே பைல்ஸ் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹையா இருக்கு. அதை தாண்டி நீங்க வெஜைனல் பர்த், நார்மல் டெலிவரி, புஷிங் ஸ்டேஜ்லாம் இருந்தீங்க அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பைல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது இப்போ திரும்ப இன்ஃப்ளேம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெயின் சோர்ஸ் ஆயிடுது. அது பத்தாம கான்ஸ்டிபேஷன், அப்புறம் சிசேரியன் டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த கேஸ் பெயின்ஸ்னு சொல்லுவாங்க, வயிறு வலி, சில பேருக்கு ஹெட்ஏக்ஸ் இருக்கலாம். அடுத்த வலியோட சோர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்ல பெயின் இருக்கலாம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் பிரெஸ்ட் ஃபீடிங் நியூ பார்ன் அந்த வீடியோஸ்லாம் நம்ம டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸோ நான் அந்த டீடைல்ஸ்ல போல நிப்பிள் பெயின், என்கார்ஜ்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த புல்லிங்னால இருக்கக்கூடிய பெயின், சோர்னஸ், இது எல்லாம் ரொம்ப காமன். ஸோ என்ன பண்ணலாம்? நீங்க அந்த பெயினை சமாளிக்கிறதுக்கு பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கோங்க. யாருமே வலியில பெயின்ல சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பெயின் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு பெயின் கில்லர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். நீங்க இங்க காமனா நாங்க டைலனால், அட்வில், அதாவது பாராசிட்டமால் இல்லைன்னா ஐபுப்ரோஃபென் எடுத்துக்கிறோம். இல்லையா இது ரெண்டோட காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கும்போது இன்னுமே பவர்ஃபுல்லான பெயின் கில்லர்ஸ் உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த பெயின் குறையறதுக்கான மெடிகேஷன்ஸ் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கணும். ஸோ உங்க டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரைகள் அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா எனக்கு இன்னமும் பெயின் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் மெடிசன் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன் நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியும் வாங்கிட்டு வரலாம், வீட்டில் வந்து யூஸ் பண்றதுக்கு. அப்படி அந்த ஸ்டேஜ் தாண்டின அப்புறம் நீங்க வந்து பாராசிட்டமால் இல்லைன்னா ஐபுப்ரோஃபென் வந்து தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் பெயின்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பெயின்ல இருந்தீங்க அப்படின்னா, பெயின்ல இருக்கும்போது நீங்களே வந்து மிசரபிளா இருப்பீங்க. உங்களுக்கே ஒன்றும் முடியாத போது நீங்க எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும், ரைட்? அதனால நீங்க பெயின் இல்லாம இருந்தீங்கன்னா தான் நீங்க சீக்கிரம் எழுந்துக்குவீங்க, நடமாடுவீங்க, உங்க டெய்லி ரூட்டீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் நீங்க உங்க வேலைகளை பார்த்துக்கும் போது நீங்க பேபியை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும். நீங்க வந்து திரும்ப நல்லா சாப்பிடுறது, நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். சீக்கிரம் ரிகவர் ஆகணும்னா அந்த பெயினை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாயிடுது. என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் 3rd டிகிரி டேர்ஸ் இருந்ததால என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு வந்து அந்த கோடின் இருக்கக்கூடிய பெயின் கில்லர் அண்ட் ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ் அதெல்லாம் வந்து நர்சஸ் ரவுண்ட் த கிளாக் கரெக்டா கொடுத்துட்டே வந்தாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு வந்து டைலனால், அதாவது பாராசிட்டமால் இல்லைன்னா அசிட்டோமெனஃபின் சொல்றோம் இல்லையா, அது வந்து எவ்ரி 4 to 6 hours நீங்க எடுத்துக்கோங்க ரவுண்ட் த கிளாக். ஸோ 2 வாரத்துல இருந்து 3 வாரம் வரைக்கும் நீங்க கரெக்டா எவ்ரி 4 to 6 hours நீங்க வந்து அந்த பாராசிட்டமால் போட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேர்ஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அடியில, இல்லைன்னா உங்க சிசேரியனோட ஸ்கார் எவ்வளோ பெருசு, அதோட வலி எவ்வளோ தூரம் நீங்க ஃபீல் பண்றீங்க, இதை பொறுத்து சில பேர் 1 வாரத்துல இருந்து 2 வாரம் கண்டினியூஸா பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஆஸ் பிரிஸ்கிரைப்ட். அதுல டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுபடி தான் எடுத்துக்கணும், ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு 3 weeks to 4 weeks கூட தேவைப்படுது பெயின் கில்லர்ஸ். உங்களுக்கு வந்து என்னோட போஸ்ட் பார்ட்டம் கேரோட டீடைல்ஸ் வேணும். ஸோ என்னோட ஸ்டோரி, என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நான் என்னோட 3rd டிகிரி டேர்ஸ் வந்து எப்படி ஹீல் பண்ணேன், என்ன எடுத்துக்கிட்டேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தேன், அண்ட் எப்படி நான் வந்து கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற டீடைல்ஸ் வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் அதை ஒரு செப்பரேட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். பெயின் கில்லர்ஸோட சேர்ந்து ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸும் இங்க ரூட்டீனா கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. பிகாஸ் அந்த மோஷன் வந்து ஹார்ட் ஆயிடாம, கான்ஸ்டிபேஷன் வந்துடாம, அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல் ஆகிடாம மோஷன் பாஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கறதுனால நாங்க டெலிவர் பண்ற டைம்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ரூட்டீனாவே அதை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கிறதுலையும், அதனால வரக்கூடிய பெயின்ஸை வந்து சப்சைட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். டெலிவரிக்கு அப்புறம் வந்து மோஷன் பாஸ் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஆன் டாப் ஆஃப் தட் இந்த சர்ஜரி கோ த்ரூ பண்ணிருக்கீங்க அண்ட் இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, அதனாலேயே வேற கான்ஸ்டிபேஷன் இன்னும் மோசமாகும். ஸோ இந்த ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். ஓகே, ஸோ இந்த பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஸ்டூல் சாஃப்ட்னர் தவிர மற்றபடி வேற என்னென்ன கம்ஃபர்ட் மெஷர்ஸ் இல்ல பெயினை குறைக்கக்கூடிய வேற என்ன விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரினியம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பாட்டில், பெரி பாட்டில் அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து நான் என்னோட நார்மல் டெலிவரி ரிகவரி வீடியோல அந்த பாட்டில் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சும் இருக்கேன். ஆன்லைன்ல கிடைக்கும், இங்கெல்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வச்சிருப்பாங்க, பட் அநேகமா உங்களுக்கு அது ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ அந்த பெரி பாட்டில், அதாவது பெரினியம்க்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுல லைட்டா வெதுன்னு இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து யூரின் பாஸ் பண்றதோ இல்ல மோஷன் பாஸ் பண்றதோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெயின்ல இருந்து ரிலீஃப் கொடுக்குது. ஸோ இந்த பெரிய பாட்டில்ல நீங்க டேப் வாட்டர் இல்லைன்னா வெதுன்ற தண்ணி யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்தியாவில் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ற ஜெட் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸா தண்ணி வரும். ஐஸ் பேக்,
எஸ்பெஷலி வெஜைனல் டெலிவரியில நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு அடியில என்ன மாதிரி 3rd டிகிரி டேர்ஸ் 2nd டிகிரி டேர்ஸ் மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்வெல்லிங் இருக்கும் ஸ்டிச்சஸ் போட்ட அப்புறம் கூட. ஸோ ஐஸ் பேக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க பேட்ஸ்ல. ஸோ நீங்க வந்து பேட்சிக்கிள்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்பெல்லாம் டிஸ்போசபிள் ஐஸ் பேக்ஸ் மாதிரி வந்துருச்சு. நீங்க ஆக்டிவேட் பண்ணி அந்த பேட் மேலேயே அந்த பேட் ஷேப்லயே வந்து ஒரு ஐஸ் பேக் மாதிரி வச்சு நீங்க பேட் வேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐசிங் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் ஐசிங் வந்து பெயின் ரிலீஃப் மட்டும் இல்ல, அந்த ஸ்வெல்லிங்கையும் உங்களுக்கு குறைக்குது. சில பேரு பேட்ஸ் மேல விச் ஹேசல் ஸ்ப்ரே, அதாவது அந்த விச் ஹேசல்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ரொம்ப ஹீலிங், ஸ்கின்னுக்கு ரொம்ப சூதிங்கா இருக்கும். ஸோ அந்த விச் ஹேசல் ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க பேட் மேல. இல்லைன்னா விச் ஹேசல் சின்ன குட்டி குட்டி ரவுண்ட் பேட்ஸ் மாதிரி வரும், வைப்ஸ் மாதிரி, பேபி வைப்ஸ் மாதிரி, அதை வந்து பேட் மேல அடுக்கி வச்சு பேட் வேர் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சூதிங்கா இருக்கு, அந்த பாட்டம்க்கு ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்பிங் ஸ்ப்ரே. நீங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண போகும்போது அந்த பெரிய பாட்டில்ல சுடு தண்ணி எடுத்துட்டு போய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க இல்லையா, அது பத்தாதுன்னு உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு பெயின் ஆர் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நம்பிங் ஸ்ப்ரே, இங்கெல்லாம் ரொம்ப காமனா டெர்மாபிளாஸ்ட் அப்படிங்கிறாங்க, அந்த நம்பிங் ஸ்ப்ரே வந்து நீங்க பாட்டம்ல ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த நம்பிங், அதாவது மரத்து போன மாதிரி கொஞ்சம் அந்த ஃபீலிங் கொடுக்கும். ஸோ தட் வே உங்களுக்கு ரொம்ப பெயின் ஃபீல் ஆகாது மோஷன் பாஸ் பண்ணும் போதோ இல்லை யூரின் பாஸ் பண்ணும் போதோ. சிட்ஸ் பேத், இது பத்தியும் நான் அந்த ரிகவரி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாய்லெட் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுல நீங்க ஒரு 2 to 3 inches அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு அது வந்து அந்த டாய்லெட் சீட் மேலே வச்சுட்டு அது மேல நீங்க உட்காரும் போது உங்களோட அடி போர்ஷன் வந்து அந்த சுடு தண்ணியில அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். அது பிளட் சர்க்குலேஷனையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீலிங்கை வந்து ப்ரமோட் பண்ணும். சிட்ஸ் பாத் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணிக்கலாம், 10 minutes ஈச் அப்படின்ட்டு. முதுகு வலி, உடம்பு வலிக்கு வந்து நீங்க ஹாட் வாட்டர் பேக் ஒத்தடம் கொடுக்கலாம், இல்லைன்னா சூடான ஷவர் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரிலீவிங்கா இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிப்பிள் பெயின்க்கு வந்து ட்ரை சோர் கிராக்ட் நிப்பிள்ஸ்க்கு வந்து நிப்பிள் கிரீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்ஃபர்ட் மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்க பெயினை வந்து பெயின் கில்லர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணும்போது அண்ட் ரெகுலரா வந்து மோஷன் போற மாதிரி ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க ரெகுலரா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். நீங்க ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் ஹோம் குக்ட் ஃபுட் சாப்பிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு பேபி தூங்கும்போது நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களையும் பேபியையும் கரெக்டா கேர் பண்ணிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிகவரி ஃபாஸ்டரா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க ப்ராசஸ் ஆஃப் ரிகவரியில இருக்கும் போதே ஒரு நியூ பார்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த போஸ்ட் பார்ட்டம்ல கொடுக்கக்கூடிய கேர் எவ்வளவு முக்கியங்கிறதையும் தெரிஞ்சதாலதான் நம்ம ஊர்லலாம் சில பிராக்டிசஸ் இருக்கு. நம்ம ஊர்லன்னு இல்லை, ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல வந்து போஸ்ட் பார்ட்டம்க்கு ஸ்பெஷலா வந்து பிராக்டிசஸ் இருக்கு. சைனால கூட நான் ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்தேன். சைனால 40 days போய் ஒரு ஸ்பா மாதிரி ஒரு இடத்துல வந்து மம் அண்ட் பேபி வந்து தங்குறாங்க. அண்ட் அங்க வந்து அந்த ஒரு மம் அண்ட் பேபிக்கும் ஒரு நானி இருக்காங்க. 24/7 பேபிக்கு கேர் பண்றாங்க அண்ட் மம்க்கு கேர் பண்றாங்க. 5-5-5 ரூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 5 days இன் பெட், 5 days ஆன் பெட் அண்ட் 5 days அரவுண்ட் பெட். ஸோ அந்த 2 வாரமாவது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ரிகவரி ஃபேஸ் அப்படின்ற அந்த ரெஸ்ட் பீரியட் வந்து தேவை உங்களுக்கு. அது வந்து நீங்க கரெக்டா பண்ணும்போது உங்களுக்கு ரிகவரி வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் அவங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.